எங்களுக்கு சிபிஐ வேணும்னு. இவ்வளவுக்கும் சிபிஐயில் அவர் டைரக்டாக இருந்தவர் தான், அவர் தான் இதை இப்போ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே என்ன அதுலேயும் கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவில் என்ன இருந்துச்சோ அதையும் கொடு, இந்த 3 ஃபுட்டேஜையும் கொடு, நீ நேர்மையான ஆளுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். புரியுதா? நாங்களே சொல்கிறேங்க, இந்த 41 உயிர் சாவறதுக்கு முதல் குற்றவாளி A1 விஜய் நாய் தான் நான் பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே நீங்கள் விஜய்க்கு இப்போ இவ்வளவு துண்டு போட்டீங்க. விஜய் ஒரு நாளாவது அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை எங்கேயாவது எந்த கூட்டத்திலேயாவது இல்லை அவரு தான் விடுங்க, அவர் தும்பிகள் யாராவது சொன்னாங்களா? சொல்லலையே. பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுறது ஒன்று இது ஒன்றும் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் வரலாறு தான். பிணத்தை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த வாட்டி ஒரு 40 பிணங்களை வச்சு வரப்போகிற தேர்தலை சந்திக்க போகிறாங்க சில பேர். அதை எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னாலே வழக்கு பயிர். திமுகவுக்கு ஒரே பிரச்சனை, அடுத்த வாட்டியும் ஆட்சி பிடிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதால் யார் செத்தானா எவன் குடும்பம் கெட்டானா அதை பற்றினா அவங்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இவங்க திமுக 200 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுவாங்க. திமுக அந்த 34 தொகுதிகளில் வெற்றி பெறக்கே தண்ணி குடிக்கணும், நுர தள்ளிரும். என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அரசு தனி நீதிபதியை வந்து நியமிக்கிறாங்க. ஏன் தனி நீதிபதியை வந்து நியமிக்கணும், இதுக்கு பின்னாடி அப்போ திமுக அரசு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இப்போ திமுகவுக்கு தான் இது பின்னடைவுன்னு சொல்றாங்களே. எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, முன்னடைவும் கிடையாது. புரிஞ்சுக்கோ. நாங்கள் ஒரு கமிஷன் போட்டு எங்களுக்கு வந்து விளக்கம் வேணும். அது வந்து எலாபரேட்டாக என்கொயரி பண்ணுறதுக்கு தான். அவங்க சாதாரண ஆள் இல்லை. அந்த அம்மா அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. புரியுதா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இந்த துப்பாக்கி சூட்டுக்கு அந்த அம்மாவை தான் ஜட்ஜாக போட்டாங்க. அதே அம்மாவை தான் நாங்களும் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதனால் எங்களுக்கு வேண்டியவங்களும் இல்லை, எடப்பாடிக்கு வேண்டியவங்களும் இல்லை. பொதுப்படையாக ஒரு ஜட்ஜு அந்த மாதிரி ரிட்டையர்டாக அவங்கள போட்டிருக்கோம். ஷீ இஸ் ஆல்சோ ஆனஸ்ட் கேர்ள். அதனால் அவங்கள நாங்கள் பண்ணியிருக்கோம். அது எங்களுடைய இது வருது. அது அரசாங்கம் போட்டிருக்கு, தமிழ்நாடு அரசு. நீதிமன்றம் போட்ட அந்த கமிஷனை எதுக்கு நீ வெறுக்கிற? நீதிமன்றத்தில் போட்டதை ஏன் வெறுக்கணும்? புரிஞ்சதா? நீதிமன்றம் அதுவும் உச்ச நீதிமன்றம்ல உயர் நீதிமன்றம் போட்டிருக்கு. அதை வேண்டான்னு சொல்லி தடை கேட்குற. எங்களுக்கு சிபிஐ வேணும்னு. இவ்வளவுக்கும் சிபிஐயில் அவர் டைரக்டாக இருந்தவர் தான், அவர் தான் இதை இப்போ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீ என்ன சொல்கிற? உண்மையான ஆளாக இருந்தால் உன்கிட்ட இவ்வளோ ட்ரோல் கேமரா சுற்றிச்சு இல்லை, அதனுடைய ஃபுட்டேஜை கொடு. உன்னுடைய கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா எடுத்த ஃபுட்டேஜை கொடு. நீ உள்ளுக்குள்ளே யாரு கூட இருந்தேன்னு சொல்லி இப்போ எல்லாம் இதில் வருது, அசிங்கமாக வருது. அது நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். அந்த உள்ளுக்குள்ளே என்ன அதுலேயும் கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவில் என்ன இருந்துச்சோ அதையும் கொடு, இந்த 3 ஃபுட்டேஜையும் கொடு, நீ நேர்மையான ஆளுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். புரியுதா? முதல் தப்பு 12 மணின்னு பரப்புரை பண்ணது. 2வது தப்பு இந்த இத்தனை இது இருந்தும் நீ வந்து அதை கொடுக்க மறுத்தது. 3வது தப்பு சிபிஐ என்கொயரி வேணும், நீதிமன்றம் போட்ட என்கொயரி வேண்டான்னு சொல்றது. தமிழக அரசும் போய் கேட்கலாம் இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு கேட்டிருக்கோம்ல, இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலையா? அன்னைக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்த நிகழ்ச்சி நடந்த 2வது நாளே ஆதவ் அர்ஜுனுக்கும் பொதுச் செயலாளருக்கும் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அந்த பஸ்ஸில் இருந்த அந்த இது வேணும், ஃபுட்டேஜ் வேணும். அதே மாதிரி ட்ரோல் கேமரா உங்கள் கேமராவில் இருந்த ஃபுட்டேஜும் கொடுங்கன்னு சொல்லி நம்ம போலீஸு முறைப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் அவங்கள்ட்ட இருந்து பதில் வரல. சரியா? ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல. அழுத்தம் கொடுக்கலைங்கன்னு நினைக்காதீங்க. அழுத்தம் கொடுக்கணுன்னா ஏம்மா இங்கே பாரு, ஒரு 2 விஷயம் இருக்குடா. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறான், போலீஸ் வந்து கண்ணீர் போக்குண்டு வீசலாம். இதுக்கு 3 அடங்கலைன்னா 3வதா தொடைக்கு இடுப்புக்கு கீழே துப்பாக்கி சூடு நடத்தலாம். இதுக்கும் அடங்கலைன்னு சொன்னால் பாம் பிளாஸ்ட் பண்ணலாம். சரியா? இது பொதுமக்கள். இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தட்டி சார்ஜ் பண்ணோன்னு தவறான செய்தியை நீ பரப்புரை பண்ணுறீங்க. அங்கேருந்து வந்த ஒரு வேனில் வந்து இங்கே ஏற்கனவே 3 பேர் சாக கிடக்குறான். அதுக்காக அந்த வேன் வருது. அந்த வேனை கிடக்குறாங்கன்னு சொல்றீங்க, அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வரலையே. அந்த ஃபுட்டேஜ் எப்படி வரும்? சாக கிடக்குன்னா நீ தானே டோல் வச்சு எடுக்கிற. நாங்கள் கவர்மெண்ட்ல ஒன்றும் டோல் கேமராவோ எந்த கேமராவோ கவர்மெண்ட் எதுவும் கேமராலாம் ஃபிட் பண்ணல. நாங்கள் சாக கிடக்குறாங்க அது மைக்ல காவல்துறை மைக்ல பேசுது. புரிஞ்சுக்கோ. ஐயா மன்னிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க.
காவல்துறை வந்து மைக்கில் பேசுது, காவல்துறை அவங்க இருக்க மைக்கில் பேசணுன்னே அவங்க உடனே வண்டி அனுப்புகிறாங்க. அது யார்? அவங்க அரேஞ்ச் பண்ண தான். யார் அரேஞ்ச் பண்ணியிருக்கா? தாவேக்கால இருந்து அந்த மாநில பொதுச் செயலாளர் தான் அதை ஏற்பாடு பண்ணி இத்தனை வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கு. புரியுதா? அந்த வண்டி தான் உள்ள நுழையுது. இவரே என்ன சொல்றாரு? அந்த வண்டிக்கு வழியை விடுங்கன்னு சொல்றாரு. யார் சொல்றா? விஜய் சொல்றாரு மேல இருந்து. அதையும் மீறி தான் இவங்க வர்றாங்க. அதே வரும்போது இவங்க இந்த பசங்க அந்த டிரைவர் அடிக்கிறானுங்க, டமால் டமால்னு வண்டி மேலே அடிக்கிறானுங்கன்னு போலீஸு அப்போ வந்து அவங்கள ஒதுக்கி விடுறதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணுச்சு. அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் லத்தி சார்ஜில் 4-5 பேர்த்த அப்படி பெரம்பில் அடித்து தள்ளி போங்கடான்னு சொல்லிச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இது நடந்த நிகழ்ச்சி. அடுத்து வந்து இவர் தண்ணின்னு கத்துன உடனே இவரே ஒரு 5 பாட்டில் தண்ணி இருந்ததை மேலே இருந்து தூக்கி போடுறாரு. புரியுதா? இதுதான் நடந்தது. இதை விட்டுட்டு எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி இப்ப இங்க இருக்க கேஸ வேண்டாம். நீங்க சொல்றதுக்கும் ஆதாரம் கிடையாது, விஜய் அவர்கள் நாங்க சொல்றதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லாத. நாங்க வந்து மைக்ல பேசுனதுக்கு வந்து இந்த மாதிரி இங்க 3 பேருக்கு ரொம்ப மயக்கம் போட்டு படுத்துக்க இதா இருக்காங்க. அந்த ஆடியோ அப்ப வெளியிடணும். அது ஆடியோ இல்லம்மா, அது வந்து மைக்குமா. அது காவல்துறை கமிஷனர் கேட்குறாங்களா, போலீஸ் கமிஷனர், அது வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போய் தான் வரும். சார் அங்கேயும் ரெக்கார்ட் ஆகும் இல்லையா? இங்க பாருமா, அங்க ரெக்கார்ட் ஆகுமா. கண்ட்ரோலுக்கு வந்து அன்றைக்கு யாரெல்லாம் மைக்ல பேசுனாங்களோ அது எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் வந்து அந்த நீதிமன்ற கமிட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த கமிட்டி கொடுத்துருவாங்க. கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காம மறுக்க முடியாது. அதனால அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரத்தான் செய்யும், அது வராமல் போகாது. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி எப்படி வந்தான்? செந்தில் பாலாஜி போகலை. போனதே வந்து முன்னாள் நம்ம இந்த அமைச்சர் இருக்காரு, நம்ம மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அவர் தான் வந்து முதல்லயே போயிட்டார். புதுக்கோட்டைக்காரர் அவர் தான் அங்கே போயிட்டார். அவர் போய் கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கனுக்குள்ளே தான் வீடு. செந்தில் பாலாஜி வர்றாரு. அதுக்கப்புறம் 40 கிலோமீட்டரில் இருக்கிற நம்ம அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியும் அவரும் வராரு. இது நடந்த நிகழ்ச்சிகள். இது எப்படி அவர் செந்தில் பாலாஜி வந்தார்? அப்போ செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி இவர் எப்படி எதிர்கட்சி இருக்கக்கூடிய அவர் எப்படி வந்தார்? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அக்கரன்ஸ் நடக்குதுன்னா காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. அவன் யாரோ இல்லை ஏயோ பியோ விட்டுடுங்க. இப்போ நம்ம இங்கே 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம்னா திடீர்னு இப்போ நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு ஐயோன்னு பதவி போய் ஓடி வருவோமா? ஓடி வர மாட்டோமா? அது மாதிரி நடந்த நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சி. ஆகையினால இதை தவறு சொல்கிறது மிக மிக தவறு. ஆனால் பொறுத்திருங்க, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். இப்போ நான் பேசலாமா? பேசுங்க. எப்பா, ஏன்னா ஐயா வந்து இப்போ நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஐயா கொடுத்த விளக்கம் அவர் சார்பில் ஒரு நியாயமான ஒரு நடுநிலையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு, யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. நான் அதை முறியடிச்சு நான் பேச விரும்பல. என்ன இருக்கோ அதை சொன்னார். ஐயா சொன்ன கதையை 10 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா சொன்ன கதை புது கதை கிடையாதுமா. எல்லா சமூக வலைத்தளத்துலையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவங்க எங்கள் பக்கம் ஒன்றுமே இல்லை, எங்கள் பக்கம் ஒன்றுமே இல்லைன்னு இவங்களாவே சொல்லிக்கிறாங்க. உங்களை யாரும் சொல்லலை, நீங்களாவே நான் இல்லைன்னு. இப்போ நான் யாராவது குற்றம் சாட்டுறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம் உங்களை. என்ன நாங்களே சொல்கிறேங்க, இந்த 41 உயிர் சாவறதுக்கு முதல் குற்றவாளி A1 விஜய் நாய் தான் நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு தெரியும். என்ன விஜய் நாயெல்லாம் பேசாதீங்க. ஐயா எங்களுக்கு உரிமை இருக்கியா? அப்படியா? உங்களுக்கு உரிமை, நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு சார். உங்களுக்கு உரிமை இருக்குன்னா வீட்டோட வச்சுங்க. அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். இருங்க, வர இருங்க. திருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பேரை சொல்லுங்க. இருங்க, அவன் இவங்க கூட தவறு. சரி விடுங்க. அந்த 41 உயிர் போறதுக்கு காரணமே தம்பி விஜய் தான். இப்படி ஓகேவா? சொல்லுங்க. இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க. நான் இன்னும் ரொம்ப கேவலமா பேசி விட்டுருவேன். ஏன்னா நான் வலியோட நின்றுட்டு இருக்கேன். அவங்களுக்கு வலிக்காதுங்க, எனக்கு வலிக்கும். என்ன செத்து போன அப்புறம் என் சொந்தக்காரன். என்ன ஆகும்போது எங்களுக்கு வலிக்கும். நான் பேசுறேன்னா, இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறேன்னா, இவ்வளோ கோவம் பேசுறேன்னா வலியோட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே இறந்து போன மக்கள் பூரா எங்களுடைய மக்கள் வந்து அன்னைக்கு அண்ணன் சிஎம் அன்று இரவே வந்து அந்த தருமபுரி மாவட்டத்தில் அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து அங்கேயே வீர வணக்கம் செலுத்திட்டு இரங்கல் தெரிவிச்சுட்டு அன்று இரவே வந்துட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கரூரில் இப்படி ஒரு விபத்து நடந்து போச்சு, எல்லாரும் வாங்க ரத்தம் கொடுங்கன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் போகிறோம். அந்த குருதிக்கொடை பாச தம்பிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம செய்கிறோம். நீங்க எங்க இருங்க, நீங்க ரத்தம் கொடுக்கல. நீங்க ஐயா எங்க அண்ணன் அறிக்கை இருக்கு, நீங்க ரத்தம் கொடுக்க எங்க அண்ணன் அறிக்கை இருக்கு, செல்லாது. நீங்க பாருங்க, இப்ப நான் ஐயாவுக்கு தான் பேச வரேன். என்ன இப்ப ஐயா, இப்ப நீங்க ரொம்ப கோவப்பட வேண்டாம். நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். அங்கே என்ன யதார்த்தம் இருக்குன்னு பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு விஷயம், எங்க அண்ணன் அறிக்கை கொடுத்த உண்மை, எங்க தம்பிகள் போனது உண்மை. உதவுறதுக்கு தயாரா நிக்கிறோம். என்ன அதை நீங்க மறுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அண்ணன் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்களே, ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கோம். அந்த அம்மா
அவங்க எடுக்கிற இதில் தான் வந்து அதுக்கு ஒரு முடிவு வரும்னு சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே அம்மா அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து அமைச்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்ததை அவங்க ஆணையம் அமைச்சு அவங்க கொடுத்த அறிக்கைக்கு நடவடிக்கை இது வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அது துப்பாக்கி சூட்டுக்கு இதே மாதிரி தான் நடத்துனீங்க. அவங்க அந்த அம்மாவும் அறிக்கை கொடுத்துட்டாங்க, நடவடிக்கை ஒன்றும் இல்லை. ஒன்னே ஒன்று தாம்மா, அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆகவே வந்து எதுவுமே இங்கே நடக்காது. இந்த அதிகாரம் முடிஞ்ச இப்போ கூட சொல்கிறேனே, இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, அவர் சீட்டி நாயுடுன்னு பேர் வச்சதுக்கு எல்லாமே அப்படி கொந்தளிக்கிறாங்க, கொதிக்கிறாங்க. இதான் இப்போ நான் என்ன சொன்ன ஆரம்பத்தில், எல்லாரும் வாங்க ஒன்னா வாழுவோம், 75 வருஷமா என் மண்ணை வந்து நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க, நீங்க ஆண்டது போதும், நீங்க யாரு எங்க மண்ணு, நீங்க ஆண்டது போதும், ஐயா மண்ணுங்க சொந்தம் உங்களுக்கு, ஐயா இது எங்க மண்ணுங்க, பட்டா போட்டு கொடுக்கலாம், தமிழர் பூமி. நாங்க ஆந்திரா ஆள துடிக்கல, யாரு தமிழன், நாங்க கேரளா ஆள துடிக்கல. சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க வசதியா நல்லா வாழ்ந்துட்டீங்க, நல்லா ஆண்டுட்டீங்க, நீங்க ஆண்டது போதும், நாங்க மாண்டது போதும், இப்பயாவது கொஞ்சம் வழிவிடுன்னு கெஞ்சிரும். இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா இப்ப ஒரு தமிழ் இந்த மண்ணை ஆண்டு இருந்தா இந்த கோவை அவினாசி சாலையில் இருக்கிற அந்த மேம்பாலத்துக்கு சீட்டி நாயுடுன்னு பேர் வைப்பாங்களா? மக்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லையோ, அவங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே. ஒரு நிமிஷம் கேளுமா, நாங்க அதிகாரம் இல்லாத பிள்ளைங்களை ஆக்கி விட்டாங்க, 75 வருஷமா வச்சு செய்யு எங்களை செஞ்சு எல்லா பிள்ளையும் பிச்சைக்காரன் ஆக்கி விட்டாங்க. நாங்க எப்படி அதிகாரத்தை போறது? போங்க சுடுகாட்டுக்கு சொல்லுங்க பாப்போம். ஐயா சுடுகாட்டுக்கு நாங்க போக அவசியம் இல்லையா, பாப்போம். என்ன விரைவில் யாரு போறா உங்களுக்கு தெரியும். பாப்போம். புரியுதுங்களா? இந்த அதிகாரத்தை நீங்க வந்து தொடர்ச்சியா பிடிச்சுக்கிட்டு இப்ப நீங்க வந்துட்டீங்களா, இப்ப நான் 4 வருஷம் ஆச்சு, இன்னொரு 6 மாசம் தான் உங்க ஆட்சி இருக்கு. அதே அம்மா அருணா ஜெகதீசன் அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்த அந்த அக்கப்போரை பூரா ஒரு அறிக்கை மாற்றி கொடுத்தாங்க. நடவடிக்கை சொல்லுங்க பார்ப்போம், எடுத்துன்னு சொன்னோமா? ஒன்றும் கிடையாது. இப்ப அதே மாதிரி தான் ஆக போகுது. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் பிடிக்காது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா என் தம்பி, அவன் படத்தை நான் முதல்ல பார்ப்பேன், அது மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. ஆனா இந்த மண்ணை வந்து எப்படி நான் இந்த திராவிட கும்பல் வந்து இந்த தமிழகத்தை அழிச்சதோ அது போல இவங்க 2வது திமுக வர்றேன். தேசியமும் திராவிடமும் ஒன்னு ரெண்டும் என் கண்கள். ஆமா ஆமா, அவரு 2 கண்ணு இருக்கு. என்ன, ஒன்னு இந்த கண்ணா இருக்கு, ஒன்னு நொல்ல கண்ணா இருக்கு அவருக்கு. அவரு ஒன்னு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். என்ன, இப்ப நாங்களே அவங்க அந்த தம்பி ஆதரிச்சால்தான். ஏன் நம்ம வந்து எதுக்குறோம் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்குறோம்னு சொன்னா அவர் மக்களுக்கான தலைவா வரல, மக்களுக்கான தலைவா வந்தா வாங்க வழி விடுறோம். நாங்க தானே அழைச்சோம். என்ன இப்ப துரத்த வேண்டிய அவசியம் எங்க வருது? அவர் திருப்பி போட்டு பழக்க வேண்டிய அவசியம் எங்க வருது? நீங்க கூப்பிட்டுதான் அரசியலுக்கு வந்தாரா தம்பி? தங்கச்சி அவரே வராரு. இப்ப அவர் வரும்போது இந்த மக்களை காப்பாரு, இந்த மண்ணை காப்பாரு, இந்த இயற்கையை காப்பாரு ஒரு நம்பிக்கையில தம்பிக்கு நம்ம வந்து கை கொடுத்து வாப்பான்னு வரவேற்கிறோம். இது ஒரு மாண்பு. இப்ப எல்லாமே சொன்னாங்க, அண்ணன் சீமான் போய் ஸ்டாலின் சந்திச்சிட்டார், அவர் பணம் வாங்கிட்டார், பெட்டு வாங்கிட்டார், இது அவதூறு. அது போல நடந்ததா? அண்ணன் சீமானுடைய தந்தையார் இறந்த பொழுது ஐயா சிஎம்ஏ போன் பண்ணி பேசினாங்க. அது ஒரு மனித மாண்பு. அரசியல் மாண்பு வேற, மனித மாண்பு வேற. அரசியல்ல கொள்கையோட தான் போகணும். ஆனா மனித மாண்பு அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப உன் வீட்டுல ஒரு துக்க நிகழ்வா நான் வந்து கலந்துக்கணும், என் வீட்டுல ஒரு துக்க நிகழ்வா நீ வந்து கலந்துக்கணும். அதை திருச்சி பேசுறானுங்க. என்ன இந்த போல அவதூறுகளை அள்ளி தெளிச்சாலும் நாங்கள் ஒரு பதம் அசரப்போவதில்லை. ஐயா இன்னும் எவ்வளவு விளக்கமெல்லாம் கொடுத்தாலும் இதுதான் அவங்களுடைய திராவிட மாவுடைய கடைசி ஆட்சி. நான் தெளிவா பதிவு பண்ணிட்டு போறேன். என்ன 26ல பாருங்க, அவரே சொல்லிட்டாருமா, போறேன்ட்டாருமா, போக சொல்லுமா, அவர் மாப்பிள்ளையும் போக சொல்லு, மாப்பிள்ளை இவர் எல்லாருமே கேரளாவுக்கு போக சொல்லு, எல்லாம் அவங்க இல்லைன்னா அங்கே போக சொல்லு, இலங்கைக்கு. எங்க தானே அந்த தலைவரை தானே எங்க தலைவர் எங்க நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இலங்கைக்கு போக சொல்லு. ஐயா தமிழ்நாடு தமிழர் நாடுங்கய்யா. அதான் தமிழ்நாடு அங்க இருக்கு, இலங்கையில இருக்கு, அங்க போங்க. அங்க போய் உங்க பிரபாகரன் அங்கதான் சமாதி வச்சிருக்கு, அவர் சமாதியில போய் பேசி அங்க போங்க. தமிழன் தாங்க, நாங்களும் தமிழன் தான், நீங்களும் தமிழன் தான், இங்க வாழ்ற மக்கள் எல்லாம் தமிழன் தான். இப்ப வந்து அந்த 1.5 கோடி பேர் தான் வடக்கத்தியம் வந்திருக்கான். ஏற்கனவே வடக்கத்தியம் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட பேர் நார்த் மெட்ராஸ்ல குடியிருக்கான். அதே மாதிரி ஆந்திரால இருந்து புதுசா வந்தவனுலாம் அந்த வட சென்னையில நிறைய பேர் செட்டில் ஆயிட்டான். அதுவும் நேத்து இன்னைக்குல அவனு கிட்டத்தட்ட 100-200 வருஷமா செட்டில் ஆயிட்டான். நம்ம ஒரு 2000 வருஷம்னா அவன் ஒரு 200 வருஷமா இங்க செட்டில் ஆயிட்டான். ஆகையினால யாரையும் இது யாரும் ஊரே யாரும் கேளிங்கிற மாதிரி இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வாழலாங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டம் இருக்கு.
ஆகையினால இது எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தங்கிறது இதெல்லாம் வாய்க்கு பத்தாத வார்த்தை. ஏற்கனவே நீங்க விஜய்க்கு இப்போ இவ்வளவு துண்டு போட்டீங்க. விஜய் ஒரு நாளாவது அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை எங்கேயாவது எந்த கூட்டத்திலேயாவது இல்லை அவரு தான் விடுங்க அவர் தும்பிகள் யாராவது சொன்னாங்களா? சொல்லலையே. நீங்களா வாலண்டியா போய் தம்பி 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 டேய் அங்கிட்டு நிற்காதரா அங்கிட்டு நிற்காத அங்கிட்டு நிற்காம இங்கிட்டு நிற்காம நடுரோட்டில் நிற்காதரா லாரி ஏறி சேர்த்து போயிடுவேன் சொன்னேன். அதுக்கப்புறம் கூட்டம் போட்ட உடனே தம்பி நல்ல வெற்றிகரமாக நல்லா நடத்திட்டான்னு பாராட்டினீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் உடனே பேசும்போது அவன் தம்பி என்ன பண்ணுவான் இந்த மாதிரி பொதுமக்களுடைய இதில் நடந்து போச்சுன்னீங்க. அடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னீங்க? இது முழுக்க முழுக்க விஜய் பண்ண தப்புன்னு பேசுனீங்க. ஏதோ ஒரு ஸ்பாயிண்ட்ல ஒரு இடத்துல ஒரு நிலையா நிற்கிறீங்களா? நிற்கவே மாட்டேங்கிறீங்களே. வலிக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கீங்க. 2வது 8.2% ஓட்டு வாங்கியிருக்கீங்க. நான்லாம் எல்லா ஊடகத்திலும் பேசுனேன் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு அவருக்கு தான் தகுதி இருக்கு. விஜய் கூட நான் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்ன காலத்தில் கூட நான் என்ன சொன்னேன்? கண்டிப்பாக சீமான் வந்துருவார். 8.2% வாங்கினாரு. இன்னொரு 8.2% அது நாடாளுமன்ற தேர்தலையே வாங்கியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவர் தான் எதிர்கட்சி தலைவராக உட்காருவார் அப்படின்னு பேசினேன். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் ஆடுக்கும் மாடுக்கும் மணலுக்கும் மண்ணுக்கும் கடலுக்கும் நீங்கள் போய் மாநாடை போட்டுக்கிட்டு நீங்கள் கும்பாலம் அடிக்கிறதுக்கு இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? நீங்கள் போங்க போய் கும்பாலம் போடுங்க. இருப்பா அது ஒரு நிமிஷம். ஐயா தெளிவாக அவரு ஸ்டைலில் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நான் உண்மையை சொல்கிறேன். விளக்கம் கொடுக்கறது வேற, உண்மையை சொல்கிறது ஒன்று. அவரவர் மாநிலத்தை அவரவர் ஆள்வது தார்மீக உரிமையா இல்லையா? இருக்கு, உரிமை இருக்கு. இருக்கா இல்லையா? அவர் போகிற போக்கில் சொல்லி விடுறாரு யாதும் ஊரே யாவரும் கீழே. போதும் ராஜா போதும். என்ன இல்லை ஐயா கோச்சிக்க கூடாது. என்ன இந்த மண்ணை இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது மக்கள் தானே. மக்கள் தாமா. அதுக்கு இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதி பேர்ல போதையாக்கி கிறுக்காக்கி விட்டாங்க. ஆமா போதை. இங்க பாருங்க நல்ல இப்போ திமுக அரசு இந்த 4.5 ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டு என்ன நாங்கள் பயன்பட்டது என்ன சொல்லுங்க பார்ப்போம். குடிச்சு செத்ததை விட என்ன ஒன்றும் கிடையாது. என்ன இப்போ மீண்டும் துடிக்கிறாங்க. சரி மக்கள் உங்கள் பக்கம் இருந்தால் என்ன நீங்கள் அதிகாரத்தை பிடிங்க. மக்கள் யாரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. நான் இப்படி கூட சொல்லிவிட்டு போகிறேன். ஆனால் எங்களை ஆதரிக்கிற மக்கள் எங்களை தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய் வருகையால் எங்களுக்கு வாக்கு சேகரிக்குமா பாதிக்குமாங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். விஜய் கொடுக்குற ரசிகர்கள், நாம் தமிழ்ச்சொல்லாம் புரட்சியாளம் போராளி. இப்போ ரசிக குஞ்சுகளுக்கும் என்ன புரட்சியாளனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒருபோதும் நாம் தமிழ் வாக்கு அசைய போவதில்லை. நீங்கள் பாருங்கள் இப்போ 8.2% கண்டிப்பா கிடைக்கும், திரும்பவும் கிடைக்கும். அப்படிதானே ஐயா? அப்படி இல்லையா? எங்க நோக்கம் இந்த 8-16 ஆகுமாங்களா முக்கியம் கிடையாதுங்க. அதிகாரத்தை பிடிப்பது தான் எங்க நோக்கம். என்ன இப்ப ஐயா நினைக்கிறாங்க ஒரு 8 வாங்கியிருக்காருப்பா, அடுத்து 10 வாங்குவாங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டுல தமிழர்கள்னு உங்க கணக்குப்படி தமிழர்கள்னு வச்சுக்கிட்டா எத்தனை சதவீதம்? மிஞ்சி போனா ஒரு 60-50% இல்லை 50 தான் இருக்கும். 45-50க்குள்ள தான் தேரும் தமிழர்கள். அந்த 45-50% பேரும் உங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்களா? எத்தனை கட்சிகள் இருக்கு? அத்தனை கட்சிகளுக்கும் பங்களிக்கும் போது உங்க கட்சிக்கு என்னப்பா எவ்வளவு தமிழர்கள் ஓட்டு போடுவாங்க? இங்க பாருங்க, இந்த 36 லட்சங்கிறது 40 லட்சமா மாறலாமே தவிர நீங்க முடியாது. பாருங்க, நான் தான் முடிவுரை எழுதிய பழக்கப்பட்டவன். 40 லட்சம் வாக்குக்கு மேல ஒரு வாக்கு வராது. வேணா எழுதி வச்சுக்கோங்க. போய் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுங்க, மாமா இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லுங்க போங்க. ஐயா ஒரே ஒரு விஷயம் ஐயா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா இந்த கரூர் மரணங்களை பத்தி, கொடூர் மரணங்களை பத்தி, இவங்கள சர்க்காரியா கமிஷன்ல ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? சர்க்கரை மூட்டைகள் எங்கே? சர்க்கரை மூட்டைகளை எறும்புகள் தின்று விட்டன. உங்களே கேக்குறாரு, சர்க்கரை எங்கே? சர்க்கரை மூட்டைகளை எறும்புகள் எவையா சொன்னா? சரி, சாக்குப்பைகள் எங்கே? சாக்குப்பைகளை கரையான்கள் தின்று விட்டன. இந்த கரூர் இதுங்கிறது எப்பவுமே அது கருணாநிதியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா ஆட்சியா இருந்தாலும் சரி, இது அரசாங்கம் கிடையாது, அரசு எந்திரம். அது எளியவனை எந்த விஷயத்துல வேணாலும் அடக்கிறதுக்கு அவங்களுக்கு சர்வாதிகாரம் மிக்க ஒரு அரசு தான். எந்த அரசு வந்தாலும் இதுல இந்த அரசு அந்த அரசுன்ட்டு மாற்றமும் இல்லை. எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி, எளியவனா ஒடுக்கிடுவாங்க.
அப்படித்தான் இந்த கரூர் வழக்குங்கிறதும் வந்து நீர்த்து போக செய்கிற வேலைகளை ஆளுங்கட்சி எப்பவும் செய்வாங்க. இது வந்து இயற்கையாக நடக்கிறதா. அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், இவங்க மட்டும் இல்லை, யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் ஒரு வழக்கை எப்படியெல்லாம் மாற்ற முடியும், திசை திருப்ப முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கு தெரியும். இருக்கிற அமைச்சர்களில் இப்போ இருக்கிற செந்தில் பாலாஜி வந்து எந்த எல்லைக்கும் போவார். பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுறது இது ஒன்றும் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு அரசியல் வரலாறு தான். பிணத்தை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த வாட்டி ஒரு 40 பிணங்களை வச்சு வரப்போகிற தேர்தலை சந்திக்க போகிறாங்க சில பேர். அதை எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னாலே வழக்கு பாயுது. இல்ல உன் மாப்பிள்ளைக்கு கல் என்ன ஒண்ணு கூப்பிட்டது அதான். ஏன்னா கொஞ்சம் உள்ள போயிட்டு கோழிக்கறி சாப்பிடுவீங்க சொல்லல, சொன்னாலே வழக்கு பாயுது. ஏன்னா நிறைய நண்பர்கள் வழக்குகளை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, டெய்லி கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு வாங்க, நீங்களும் போய் கோழிக்கறி சாப்பிட்டு வாங்க. வரப்போற தேர்தல் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு முடிவுரை எழுதக்கூடிய தேர்தல் தான் இது. விஜயோட அரசியல் வருகை வந்து பெரிய தாக்கத்தை ஓட் பேங்க் அவர் தனிச்சு நின்னார்னா பெரிய ஓட் பேங்க் வரும். அதாவது நீங்கள் சீனியர் எல்லாருமே சொல்கிறதான் 15 to 20% வரைக்கும் அவரோட ஓட் பேங்க் போகிறக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சில தொகுதிகள் எங்கேயுமே ஜெயிப்பாங்கன்னு எந்த தொகுதியும் அறுதிட்டு சொல்ல முடியாது, எல்லா தொகுதியிலும் தோல்வியை சந்திக்கும். அப்புறம் அவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் புஷி ஆனந்த். அந்த கேரக்டரை தவிர்த்து அந்த இடத்துல வேற ஒரு ஆள் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வழக்கை ஈஸியாக முடிச்சிருக்கலாம். 6 நாளில் வாங்க வேண்டிய விக்ரமாண்டி மாநாட்டுக்கு 6 மாதம் டைம் எடுத்தார். ஏன்னா அவருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் அரசியல் புஷி ஆனந்துக்கு தெரியாது. அவர் பாண்டிச்சேரியில் ஒரு 2000 ஓட்டு இருந்தால் ஒரு எம்எல்ஏ, ஏதோ அசிஸ்டண்ட்டாக புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இருந்த புஷி ஆனந்தை கொண்டு வந்து அந்த தகுதிக்கு வச்சார். அதாவது விஜய்க்கு எங்கே யாரை வைக்கணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. புரோக்கர்னா நில புரோக்கர். திமுக ஒரு சின்ன கேப் விட்டுங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனர் அவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து கூடி நாங்க கோயம்புத்தூர் பக்கம் கேள்விப்பட்டதில்லை. அது மாதிரி ஒரு கேரக்டர். அதெல்லாம் என்ன கைப்பையா அதை டெல்லியில போய் அரசியல் பண்ணிட்டு வர்றது, இது மாதிரி அரசியல் வந்து நம்ம ஊருக்கு அது தேவையில்லை. இப்போ எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எளிய முறையில் போய் மக்களை சந்திக்கிறாங்களா. இவ்வளவு ஒரு அதாவது வந்து ஒரு லைவ் ஒரு மக்களை காக்க வச்சு கூட்டம் ஸ்தம்பிச்சு போய் அங்கே கொண்டு போய் ஒரு பிரச்சாரத்தை பண்ணணும். அப்புறம் கேட்ட இடத்த வேற. எப்பவுமே உங்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு புதுசாக வளர்ந்து வர்றான்னா அது அவங்கள வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ஆதரிக்க மாட்டாங்க. அது இப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்குது. அவங்க வந்து அடியோட வேரோட, அதாவது சல்லி வேறையும் கூடி விடாமல் பிடிங்கி அக்டால வீசணும்னு நினைக்கக்கூடிய கட்சி. ஜெயலலிதாவாவது 1-2 பேர் விடுவாங்க. இந்த திமுக வந்து அது மாதிரி ஒரு கட்சி. நீங்கள் அதோட வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் எல்லாமே திமுகவோட கரை படிஞ்சதாகவே இருக்கும். வரப்போகிற தேர்தல் என்பது திமுக கட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதுற தேர்தலா விஜய் அமைப்பார் ஒரு கூட்டணியை. ஏதோ இவர் விஜய் எடப்பாடி 2 பேரும் சேர்ந்தால் இவங்க திமுக 200 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுவாங்க. திமுக அந்த 34 தொகுதிகளில் வெற்றி பெறக்கே தண்ணி குடிக்கணும், நுர தள்ளிரும். 200 தொகுதிகள் அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஜெயிப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு திமுகவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பத்த சூழ்நிலை ஒருவேளை பின்னாளில் கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு முடிவுரை, முத்துவேல் கருணாநிதி குடும்பம் மொத்தத்திற்கும் முடிவுரை எழுதப்படும். நாசமாக போயிடும். கூட்டணிக்கு போனால் எடப்பாடி முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர், நயினார் நாகேந்திரன் விட்டுட்டு அண்ணாமலை முதலமைச்சர், இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்கு, பாப்பாத்தியம்மா. சரியா? ஆகையினால நிர்மலா சீதாராமன் லைவில் இருக்காங்க முதலமைச்சர் கனவுல. திரு விஜய் இருக்கார், எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இந்த 3 பேர்த்தில் யார் முதலமைச்சர்னு அவங்க முடிவு செஞ்சு கட்சிக்கு கூட்டணி வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க நாசமாக போகிறாங்களா இல்லை சுடுகாட்டுக்கு போகிறாங்களா அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம், இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு விஜய் போனால் இந்த 15-20% 20% நம்ம விஜய்க்கு ஓட்டு விழுகும்னு அதை தனிச்சு நின்னா மட்டும்தான் அந்த ஓட்டு விழுகும். பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு விஜய் போனால் இருக்கிறதுல ரொம்ப சரிவை சந்திப்பாருங்கிறது அது அவருக்கே தெரியும். விஜய்க்கு வேணா கூட இருக்கிறவங்க சொம்படிப்பாங்க, தலைவரை அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் இந்த கூட்டணிக்கு போகலான்னு. பிஜேபி எங்கே இருக்குதோ, அதாவது வந்து ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறதுல வந்து தமிழ்நாடு தெளிவாக இருக்குது. ஸோ விஜய் வந்து பிஜேபி இல்லாமல் ஒரு எடப்பாடி கூட்டணி அமைந்தால் மட்டுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போனால் அது பின்னடைவு தான் விஜயோட கட்சிக்கு. இப்போ ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு வியூகம் வைக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரே பிரச்சனை, அடுத்த வாட்டியும் ஆட்சி பிடிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதால் யார் செத்தானா எவன் குடும்பம் கெட்டானா அதை பற்றினா அவங்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அதால் அவங்க வந்து அடுத்த கட்ட அந்த அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல அதில் ரொம்ப
குறிப்பாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் போயிட்டார். உங்களுக்கு தெரியும் பிஜேபியில் போனால் என்ன ஆகும், பிஜேபிக்கு போன பிறகு என்ன ஆனான்னு உங்களுக்கு தெரியும். என்ன அது எப்பயுமே விளங்காத ஒரு அரசியல். இந்த தமிழ்நாட்டில் மக்களை வந்து பிஜேபியை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படியும் ஏற்றுக்கிட்டு அதிகாரத்தை சூழ்ச்சது திமுக மட்டும்தான். உங்களுக்கு தெரியும் 2009 நினைக்கிறேன். என்ன அந்த ஒன்றுமில்லா பிஜேபியை தோளில் தூக்கிட்டு வந்ததே திமுக தான். நான் சொல்லலை, வரலாறு இருக்குது. ஹெச் ராஜா எம்எல்ஏ இவங்க தான். சட்டப்பேரவை வரலாற்று சிறப்பு சட்டப்பேரவை பேராபத்து திட்டங்களுக்கு பூரா வழிவகுத்து கொடுத்த பூரா திமுக. இன்னைக்கு மக்கள் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ஐயா சொன்னாங்க, நாங்கள் வந்து அடுத்த வாட்டி நாங்கள் தான் அதிகாரத்தை பிடிப்போம், மகராசியாக வாங்க, இன்னும் சொச்ச பேரையும் கொண்டுட்டு போங்க, என்ன சுடுகாடு ஆக்கி விட்டு கூட போங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு பூர்வக்குடி மக்கள், எங்கள் மண்ணையும் எங்கள் மக்களையும் காப்பது எங்களோட முக்கிய வேலையாக இருக்குது. அதற்காக தொடர்ந்து நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கோம். அது நான் திரும்ப முதல்ல சொன்னது தான், எல்லாமே எப்போ அதிகாரம் சிக்கும் அதில் கோடியாக கொள்ளையடிலாம் பார்க்கும்பொழுது நாங்கள் அந்த மண்ணுக்கு மலைக்கு எல்லா உயிர்களுக்குமான அரசியல் நான் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பூமி தான் எங்களுக்கு. ஏன்னா இந்த பூமியை சொர்க்கமாக காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. இதை நான் செய்யலைன்னா இப்போ நாங்கள் செய்கிற அரசியல் வந்து எங்களுக்கான அரசியல் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ இவங்க எல்லாமே ஓட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் எந்த தொகுதிக்கு எத்தனை கோடி ஒதுக்கணுங்கிற இந்த வேலை போயிட்டுருக்காங்க. நான் இங்கே மக்களுக்கான சேவையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக வந்து 26 என்ன நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம், கூட்டணி நம்பி நிற்கல. இந்த 2 சீட்டு 3 சீட்டு அவருக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை % எங்களுக்கு தேவையற்றது. எங்கள் கூட மக்கள் இருக்காங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கு உறுதியாக வாக்களிப்பாங்க, நம்புகிறோம். நாங்கள் தோன்றாலும் கவலை இல்லை, புதுசாக தோடுறோமா என்ன, அது எங்கள் தோல்வி இல்லை, மக்கள் தோல்வி தான். அப்போ இந்த மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்தினா நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். 26 களத்துக்கு தயாராகி கொண்டிருக்கோம். எல்லாம் இப்போ தொடங்குறோம், நாங்கள் வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 26 களம் வேறு மாதிரி இருக்கும். அதிகாரம் இவர்களுக்கு சிக்கும், இன்னும் 30 வருஷம் கழிச்சு சிக்கும். நன்றி, வணக்கம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. மகிழ்ச்சி.